இந்த இளமையில் யார் ஒரு குழந்தைங்கள இந்த தெய்வ பக்தியில் இட்டுன்னு போகிறாங்களோ அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் கெடாது, எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாது, அது இறைவனுக்கு மட்டும்தான் அடிமையாகும். இது ஒவ்வொரு தாய் தகப்பனும் இதை மாதிரியான பிள்ளைங்களை கொண்டு போகணும். ஆனால் பணமே பிள்ளையை பெற்றுட்டோம், நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், பணமே வாழ்க்கையை அந்த பிள்ளையை பயன்படுத்தும் போது அதுக்கு உண்மையான பாசமே இல்லாமல் மாறி போகுது. அதனால தான் இன்றைக்கி தாய் தப்பனுங்களாம் ரொம்ப வேதனைப்படுறதுக்கு காரணமே அதனால தான். பணம் 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 இருந்து என்ன பண்ண போகிற? பாசம் இல்லாத பணம் வந்து நீ தனித்து வாழ முடியுமா? உன்னால் வாழ முடியாது. பாசத்தை வளர்க்க கற்றுக்கோ, அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்ட கற்றுக்கோ, அறிவு வளர்ச்சிக்கு வழி சொல்லு. அதை விட்டுட்டு பண ஆசைக்கு வழி சொன்னீங்கன்னா பசங்களும் கெட்டு போடுவாங்க, நீங்களும் கெட்டு போடுவீங்க. அதனால் வாழ்க்கையில் தெய்வம் முக்கியம். தெய்வம் இல்லைன்னா மனிதன் இல்லை, மனிதன் இல்லைன்னா தெய்வமும் இல்லை. அதனால் இது ரெண்டு பொருளும் உலகத்தில் முக்கியமான பொருள்.